இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் செல்வார். அனைவரும் எழுந்து நிற்போம். தமது ரத்தத்தில் சிந்தி அடையாளக்காக பாசம் மரணிகளை ஏற்படுத்தினார். உமது இரத்தத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பாக அவனை உணர்வுபடுத்துகிறார்கள். என்றென்றும் வந்து ஆட்சி செய்த அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கு வழிபாடு. இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா 52:13, எஸ்ஐயா 53:12 முதல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றியது. இயேசு துன்புறும் ஊழியனாக கொடுமைப்படுத்தப்பட்டு மற்றவர்களால் கைவிடப்பட்டு இகழப்பட்டு எந்த ஒரு சாயலும் இன்றி உருவடைக்கப்பட்டு கத்தாத செம்மறியாக நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்காக எசையா சொன்னதை கவனமுடன் கேட்போம். மற்றும் 53 அதிகாரம் 12 இறைவசனம். இதோ என் ஊழியர் சிறைப்படுவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி வருவார். அவரை கண்டு பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மாநிலத்தின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறு அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள் ஆக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளங்கலை போலும் வறண்ட இளவே போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேலையற்ற மனிதராயிருந்தார், நோயிற்று நலிந்தார். காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் பதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் நம் காயத்தால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழிதவறி அடைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியை நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் கொடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் நம் வாயை சேர்க்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வஞ்சனை எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை ஒருக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை முன்னணிக்க பலியாக தந்தார். எனவே
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மக்களின் பாவங்களுக்காக இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்கள் கடவுளுக்கு செலுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியாக கொடுக்காமல் இறைப்பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதன் மூலம் தனக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று கீழ்ப்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 உயிரோட்டமுள்ள இறைமுத்துக்கள் 14 முதல் 16 மற்றும் அதிகாரம் 5 7 முதல் 9 முடிய இறைவசனங்கள். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுநிலையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்றி கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் உயிர்ப்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
தம் சீடர்களோடு இயேசு அங்கே உழைத்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குழுக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தார். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக லாசருக்கு இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் லாசருக்கு இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து நான் தான் என்று உங்களிடம் சொன்னேன். நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீ என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரை கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குழுவின் பணியாளரை தாக்கி அவரது வழக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மார்க்கு. இயேசு பேதுருவிடம் பாலை உரையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்பத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சேர்த்தார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் வாங்கினார். இந்த கயபா தான் ஒரு மனிதர் மட்டும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குழுவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குழுவின் மாளிகை முற்றத்தில் வைத்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குழுவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணி பெண் பேதுருவிடம் நீயும் மனிதனுடைய சீடரும் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீம் கூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குழு இயேசுவின் பிறப்பை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர்களுடன் கூடிவரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசுகிறேன். ஏனிடம் கேட்கிறீர்கள்? நான் பேசினதை கேட்டுக்கொண்டவர்களும் கேட்டுப்பார். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியவில்லை என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர் தலைமை குருவுக்கு இப்படியா அது கூறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அழைக்கிறேன் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குழு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம் நீயும் அவருடைய சீடர்களும் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குழுவின் பணியாளர் ஒருவர் நான் உண்மை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேதம் குறித்து அதன் பின் அவர்கள்
என்றார்கள். அப்போது விடியற்காலம். பார்க்காமலே முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உங்களிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்படப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை குறிப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசரா என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் இதை பற்றி உங்களிடம் சொன்னதை பற்றி கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ற உன் இனத்தவரும் தலைமை குழுக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசந்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கின்றீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காக உலகிற்கு வந்தேன். உன்னை சார்ந்த அனைவரும் என் பொருளுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று எவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா காலம் பொழுது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசராகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரவாயில்லை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கல்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தார். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகின்றேன். பாருங்கள், அவரிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவை அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக,
மேலிருந்து அருளப்படாதபடி உமக்கு இனிமேல் எந்த அதிகாரம் இருக்கிறார்? ஆகவே என்னை உங்களிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்கிறேன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். ஆனால் யூதர்கள், நீ இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசாங்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கொண்டு வந்தார். கல்தரம் என்ற இடத்தில் இருந்த நடுவ இருக்கையின் மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குழுக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக் கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தார். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதர்களும் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், இலத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குழுக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியது என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை கையிலே இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை இடிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்து சீட்டு குறித்து கூறுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் இருந்த தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாக இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய குடித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடல் பஞ்சை நன்கு குறைத்து ஈசோப்பு தன்னை பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக
கால்களை முறித்து கடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக் கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரை இதற்கு சாட்சி. அவர் சான்று உண்மையானது. அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் சொல்கிறது. அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடரோடு ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக் கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக் கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவை இயேசுவிடம் வந்த நிக்கேலே என்பவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலவும் சந்தனத்தோடும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணப் பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. ஆகிய அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாயிருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அங்கே அடக்கம் செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அன்பு இளையோரை பாசமான குறைகள் இயேசுடைய மீட்பு தரும் திருநெல்வேலிகளை தாயார் திருச்சபை நேற்றும் இன்றும் வருகின்ற நாட்களிலும் ஒற்று நாட்களாக கொண்டாடி மீட்பின் மலைப்பொழுதி கடவுள் தருகிற மீட்பை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், நாம் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை இந்த 3 நாட்களும் சிறப்பாக தியானிக்க, சிந்திக்க, இறை அருளைக்க தாயார் உள்ளவை நம்மை நிறைவாக இந்நாட்களே அழைக்கிறது. நேற்று தினத்திலே ஆண்டவர் இயேசு நற்கருணையை குருத்தொற்றில் கொண்டாடிய நெருங்கிய நாளை நாம் நேற்று கொண்டாடினோம். இந்த நாளை நமது மீட்புக்கு காரணமாக இருக்கின்ற அந்த திருச்சிலுவை பாடுகளை வாசித்து தியானித்து நமது மீட்புக்கு காரணமாக இருக்கின்ற சிலுவையை போற்றி புகழ இயேசுவின் பாடுகளை சிந்திக்க திரு அவை நம்மை சிறப்பாக அழைக்கிறது. சிலுவை இந்த நாளுடைய மைய பொருளாக இருக்கிறது. சிலுவை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுடைய மைய பொருளாக இருக்கின்றது. சிலுவை நம் கிறிஸ்துவ நம்பிக்கை மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் முக்கிய இலக்குவதை நமக்கு நினைப்படுத்துகிறது. சிறப்பாக இந்த நாளுடைய வழிபாடு திருச்சிலுவை ஆரத்தை நமது மீட்பின் காரணமாக இந்த திருச்சிலுவை போற்றி புகழ திரு அவை நம்மை சிறப்பாக அடைகின்றது. தெரியுமா, சிலுவை இன்றி கிறிஸ்துவம் இருக்க முடியுமா?
என்று நம்மால் யோசித்துக் கொள்ள முடியாது. சிலுவை இல்லாத கிறிஸ்துவும் உண்மையான கிறிஸ்துவாக இருக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய ஆலயங்களிலும் நம்முடைய வழிபாடுகளிலும் நம்முடைய குடும்பத்திலும் ஏன் நமது உடலிலும் கூட சிலுவையை நாம் தாங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் திருச்சிலுவை நமது மீட்பின் மைய பொருளாக இருக்கிறது. திருச்சிலுவை நம்மை இயேசுவுக்கும் தந்தையாக இறைவனுக்கும் ஏற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை பிறருக்கு அடையாளம் காட்டுவது அன்றி மாறாக நாம் அவரோடு ஒன்று தெரிந்திருக்க திருச்சிலுவை நமக்கு அடையாளம் காட்டுகின்றது, நம்மை சிந்திக்க வைக்கின்றது. நம்ம அவரோடு என்றும் உறவுகளை நம்மை இப்போதும் நினைவுபடுத்துகின்ற சின்னமாக திருச்சிலுவை இருக்கின்றது. அதனால்தான் பவுல் திருச்சிலுவை பற்றி மிக அழகாக சொல்வார். திருச்சிலுவை கிரேக்கர்களுக்கு அது மடமையாக இருக்கிறது. திருச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாக இருந்தது. ஆனால் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை. அது கிரேக்கர்களுக்கு மடமையாக இருந்தது. இந்த உலக வரலாற்றிலே கிரேக்கம் என்றாலே ஞானத்துக்கு பேர் போனவர், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், ஞானத்தால் நம்மை மீட்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்தவர்கள் கிரேக்கர்கள். சிலுவை ஒரு கைதுடைய மரண கருவி, சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம், சிலுவை தண்டிக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படும். எனவே சிலுவையை கொண்டு எப்படி கடவுள் மக்களை விடுவிக்க முடியும்? எனவே அவர் சிலுவை அவர்களுக்கு புதிராக இன்னும் சிறப்பாக அது ஒரு மடமையாக கேவலமாக பார்க்கப்பட்டது. இது யூதருக்கு மடமையாகவே தெரியும். அதே போல யூதருக்கு சிலுவை தடை கற்களாக பார்க்கப்பட்டது. காரணம், யூதருக்கு துன்பம் இல்லை, கடவுள் மெசியா யாவே தங்களை மீட்பார் என்ற எண்ணம் இருந்தது. கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய இந்த யூத மக்களுக்கு சிலுவை வழி மீட்பார் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். சிலுவை என்றால் அது அவமானத்தின் சின்னம், சிலுவை என்றால் அது தண்டனை அறிவிக்கிற சின்னம். அதனால்தான் அச்சில வாசிக்கின்றோம், இயேசுக்கு என்ன தண்டனை கொடுப்பார் என்று பிலாத்து கேட்ட போது அவன் கத்தியது அவனை சிலுவையில் என்று. சிலுவைதான் ஒரு அவமானத்துடைய உச்சகட்டம். சிலுவை தண்டனை என்பது ஒரு மண்ணில் கொடுக்கிற மிக உயர்ந்த தண்டனையாக பார்க்கும். எனவே யூதர்களுக்கு அது ஒரு தடை கற்களாகவே பார்க்கிறார். அந்த பவுல் சொல்லுகிறார், அது நமக்கோ கடவுளின் வல்லமை. இந்த சிலுவையில் தான் மீட்பு நமக்கு கிடைத்தது. இந்த சிலுவையில் தான் நமக்கு வல்லமை தோன்றியது. சிலுவையில் தான் கிறிஸ்து தம்மையை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் மீட்பை வழங்கினார் என்று பவுல் சொல்கிறார். நாம் பவுல் படித்து வாசிக்கிறோம். 1வது கொரிந்தியர் முதல் கடிதம் 1வது அதிகாரம் 18-21 வசனத்தை பார்க்கிறோம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போவதற்கு மடமையே, ஆனால் மீட்பு நமக்கு அது கடவுளின் வல்லமை என்று சொல்கிறார். பெரியமானவர்களே, கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள், யூதர்களோ அதுவும் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்று சொல்லி அச்சிலுவை யூதர்களுக்கு தடைகளாகவும் பிற இனத்தாருக்கு மடையாக இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்களால் திருமணத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இறைவனை இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யூதர்களால் அது எந்த மாதிரி சொன்னாலும்
யூதனாலும் கிரேக்கனாலும் என்ன சொல்லப்பட்டது? அது யூதனுக்கு தலைகளாக இருந்தது, கிரேக்கர்களுக்கு மனிதனாக இருந்தது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அது யாராக யூதனாகலாம், கிரேக்கராகலாம், பிற மக்களாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் அது கடவுளின் வல்லமையும் ஞானமாக இருக்கிறார். நாம் வெறும் யூதனாக இருப்பதனாலே சிலுவை அது அடைக்கலாக இருக்கிறது. நாம் வெறும் கிரேக்கர்களாக இருப்பதனாலே அது நமக்கு மடமையாக கொள்ளும். ஆனால் அழைக்கப்பட்ட எல்லாருமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே, இயேசுவை நம்பிக்கை எல்லாருமே, கடவுளை நம்புகிற எல்லாருக்குமே சிலுவை கடவுளின் வல்லமையாக ஆற்றலாக இருக்கிறதை பவுல் மிக ஆணித்தரமாக நமக்கு விளக்குகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சிலுவைகள் இன்றி நமக்கு வாழ்க்கை, துன்பங்கள் இன்றி நமது வாழ்வை ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாது. திருச்சிலுவை பற்றி, அதனுடைய ஞானத்தை பற்றி, அதனுடைய ஆற்றலை பற்றி, மீட்பின் கருவியை பற்றி நாம் தியானிக்கின்ற வேலையில கிறிஸ்துவாகிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் நினைத்து பார்க்கிறோம். பல நேரங்களில், குறிப்பாக இந்த காலத்தில் துன்பங்கள் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் எல்லா மனிதர்களும் நமக்கு எப்போதுமே வருகிறது. பிரியமாக, துன்பங்கள் இல்லாத வாழ்வு கடவுள் ஒருபோதும் நமக்கு அர்ப்பணிக்கிறார். துன்பங்கள் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. துன்பங்கள் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகின்றது. துன்பங்கள் நாம் யார் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகின்றது. யோசிப்பார், துன்பம் இல்லாத வாழ்க்கை இருந்தால் நாம் ஒவ்வொரு மனிதனாக வாழ்வதற்கு வழியே துன்பம் இருக்கின்ற போதுதான் நாமாக இருக்கின்றோம், நாம் மனிதனாக வாழ்கின்றோம். ஆனால் தான் சிலுவை நம்ம எல்லோருக்கும் கடவுளின் வல்லமையாக ஞானமாக அந்த சிலுவையிலே கடவுள் ஞானத்தை வைத்தார், வாழ்வின் மைய கோட்டை வைத்தார், வாழ்வின் அர்த்தத்தை வைத்தார். எனவேதான் துன்பங்களிலே நாம் பலவற்றை கற்றுக்கொண்டோம். துன்பங்கள் ஒருபோது நம்மை அழிப்பதை நம்ம அடிக்கடி சொல்வதும், துன்பங்கள் வருகின்ற போது நாம் நல்லதாக செய்தோம் என்று நாம் பலவரை அழுகின்றோம், புலம்புகிறோம், பலவற்றை பேசுகிறோம். ஆனால் அதுக்குள்ளே யோசிப்பார்கள். இன்றைக்கு பலர் எல்லாருமே துன்பங்களை கடந்துதான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு ஆண்டும் பல நிலைகளை கடந்து நாம் இன்று ஞானம் இருக்கலாமா? துன்பம் இல்லை என்றால் நமக்கு அனுபவம் இல்லை. துன்பம் இல்லை என்றால் நமக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லை என்றால் இந்த வாழ்வை எப்படி பொருள்களில் நாம் வாழ முடியும் என்பதை நாம் ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் துன்பம் நமக்கு ஞானத்தை வழங்கும். தந்தை வினோத் தற்போது இறந்து போயிருக்கிறார். 26ஆம் இறந்தார். மலைமாவட்டத்திற்கு ஒரு அழகாக ஒரு பாடல், சிலுவை தந்து ஞானத்தை, சிலுவையை தந்து ஞானத்தை பாடலை அழகாக பாடல். சிலுவையில் துன்பத்திலே கடவுள் அனுபவத்தை தருகிறார். அன்பு இளையோர், பல நேரத்தில் நாம் துன்பம் இல்லாமல் வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் துன்பத்தில் தான் அனுபவத்தை பெற்று எல்லாரும் நம்ம சொல்கின்ற ஒரு வழி துன்பம். அதிலும் நம்முடைய கிறிஸ்துவ சமயம், நம்முடைய விவிலியம் நம்ம சொல்கின்ற முதல் பாடம், இந்த சிலுவை சொல்கின்ற பாடம், துன்பங்கள் இல்லாமல் வாழ்வில்லை, துன்பத்தின் வழியாக கடவுள் நமக்கு ஞானத்தை தருகிறார், அனுபவத்தை தருகிறார். எனவேதான் நாம் பல நேரங்களில் பிரச்சனைகள் சிக்கல் வருகிற போது நாம் யாரும் தேடி செல்கிறோம். ரொம்ப கஷ்டமில்லாமல் தேடி போகிறோம். ஊரில் இந்த பெரியவர்களை நாம் தேடி சொல்கிறோம். ஏன்னா பெரியவர்கள் எல்லோருமே பல துன்பங்களை, பல அனுபவங்களை தன் உள்ளத்தில் தாங்கி வருகிறார். எனவே பல துன்பத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை, அனுபவங்களை பிறருக்கு விளக்குகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சிலுவை நமக்கு ஞானத்தை தருகிறது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலும் நாம் உணர்கின்ற போது நம்முடைய நெற்றியிலும் நாம் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்கிறோம். காரணம், இது நமக்கு துன்பத்தை வழங்குவதும் கூடாது அல்ல,
மாறாக நமக்கு பாதுகாப்பு கொடுங்கள். நமக்கு இந்த துன்பத்திலிருந்து பல அனுபவங்களை தர வேண்டும். ஒரு செயலிலிருந்து அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு நம்ம அன்றாட கிறிஸ்து வாழ்க்கை நெறி வாழ்க்கை முறை நமக்கு இருக்கிறது. இரண்டாவது பிரியமானது, இந்த வழிபாட்டுடைய மையமாக இருக்கின்ற இந்த சிலுவை நமக்கு கடவுளின் அன்பை நமக்கு நேற்றைய நாளிலே குருவான வாசப்பா முதல் தம்மோடு இருந்தவர்களை அவர் கடைசி வரை அன்பு செய்தார். அந்த அன்பின் வெளிப்பாடாக அன்பின் அடையாளமாக தன்னையே அர்ப்பணித்து இது என் உடல், இது என் ரத்தம், இது அனைவரும் வாங்கி பாருங்கள், அனைவரும் கொள்ளுங்கள் என்று இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி கடவுள் எந்த அளவுக்கு நம்மோடு இருந்தவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை நத்தின் வழியாக காட்டினார். இன்று நான் சிறப்பாக அவர் சொல்வது எங்கள் அன்பை நான் சிறுவை காட்டினேன். அதுதான் ரோமைக்கு திருமணத்தில் வாசிப்பது பவுலிய எண்ணத்தில் எப்போது இருப்பதுதான் சிலுவை நமது கடவுளின் அன்பை காட்டினார். அவர் சொல்கிறார், ரோமைக்கு திருமணம் 5வது அதிகாரம் இறைவசனங்கள் 7 முதல் 8 முடியும். நேர்மையாளருக்காக ஒருவர் தன் உயிரை கொடுத்தாலே அறிந்து, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரையும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு தம் உயிரை கொடுத்து இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தன் அன்பை வெளிப்படுத்தினார். இந்த சிலுவையில் தான் கடவுள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தன்னுடைய மக்கள் என்று வெளிப்பட்டார். பழைய பட்டம் அடிக்கடி வாசிக்கும் கடவுள் மக்களோடு ஏற்படுத்திய அன்பின் உடன்படிக்கை, நான் உங்கள் கடவுளாக இருந்தோம், நீங்கள் என் மக்களாக இருக்கிற அந்த உடன்படிக்கை எப்போதுதான் தவறுகிறார்களோ மக்களாக முன்வரும் கடவுள் மாறாக கடவுள் முன் வந்து ஒவ்வொரு முறையும் தன் உடன்படிக்கை நிறுவினார், தன் உடன்படிக்கை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டார், தன் உடன்படிக்கை மக்களுக்கு நிர்ணயப்படுத்தி அவர்களை அடிமைத்தரத்தில் மீட்டார் என்று பழைய ஏற்பாடு முழுவதும் குறிப்பாக இறைவாக்கில் எல்லாருக்கும் நாம் வாசிக்கிறோம். அதே அன்பை கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் காண்பித்தார். கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை தம் மகனுடைய இறப்பினால் அழைத்தார். அதுதான் மாணவர் இயேசு யோவான் 15:17 வாசித்தோம். தன் நண்பருக்காக உயிர் கொடுத்துள்ள மேலான அன்பு யாரும் இல்லை என்று சொல்கிறார். ஆக இந்த சிலுவை அன்பின் அடையாளமாக இருக்கிறது. இந்த சிலுவையின் அன்பை அடையாளமாக கொண்டாடுகிறீர்களே, ஆண்டு போல நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இதுவே என் கட்டளை. என்னை பின்பற்றுகிற எவரும் நான் சொல்வதை செய்வான் என்று ஆலோசனை. அவர் சொல்வதெல்லாம் ஒன்றார். நான் உன்னை இந்த சிலுவை மட்டும் சிலுவையில் அறையப்படுவரை என் உயிரை சிலுவையில் அழிக்கும் அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன். எனவே நீயும் பிறரை அன்பு செய் என்று இன்றைக்கு எல்லா தேவாலயங்களும் நமது பங்கில் கூட இவ்வளவு பேர் இந்த சிலுவை அடையாளத்தில் வழிபாட்டில் கலந்து காரணம் கடவுளுக்கு என்னை இறுதியாக அன்பு செய்யலாம். ஏதோ வேடிக்கைக்காக வரணும், ஏதோ வழங்கப்பட்ட காரணத்துக்காக வரணும். கடவுளுடைய அன்பு என்ற சிறப்பாக இந்த சிலுவையை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை தியானிப்பதற்காகவும் அதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எனவே நாம் ஒருவரை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது முக்கியமான பாடல். அதை ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, சிலுவை நம் பார்வையை அகலப்படுத்துகிறது. சிலுவை நம் பார்வையை அகலப்படுத்துகிறது. தலையிலிருந்து ஒருவரை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு சிலர் தெரியும், அல்லது அவர்கள் ஒரு பக்கம் நமக்கு தெரியும். தலையிலிருந்து பார்க்கின்ற போது நாம் பலவற்றை மறந்து கொள்கிறோம், அது நமக்கு மறைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மரத்தின் மேலிருந்து பார்க்கின்ற போது ஒரு முழு மனிதனுடைய உருவம் நமக்கு தெரிகிறது. அங்கிருக்கிற எல்லோருடைய உருவம் நமக்கு தெரிகிறது. அதே போல
ஆண்டவர் இயேசு அதாவது தன்னுடைய பொது வாழ்விலே பிறர் அன்பு செய்யுங்கள், பிறர் மன்னிங்கள் என்று சொல்லி அவர் போதித்தார். ஒரு சிலர் அவரை நேரடியாக சொன்னார்கள், கண்டார்கள், அவரை வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் பலர் கேட்டும் கேட்காதவாறு, புரிந்தும் புரியாதவாறு, அல்லது அவரை பார்க்காமல் சென்றுவிட்ட நபராக இருந்தார்கள். ஆனால் அவர் என்று சிலுவையில் தொங்கினாரோ அவர் எல்லோரையும் பார்த்தார், எல்லா மனிதர்களையும் பார்த்தார். தமது அன்பை அவர் சிலுவையிலிருந்து முழுமையாக வெளியிட்டார். ஏதோ மனிதனும் அவரை பார்த்தார். நமது வாழ்க்கையில் நாம் ஒரு மேலான ஒரு பார்வை, விசாலமான ஒரு பார்வையை கொண்ட மக்களாக, ஒரு குறுகிய மனம் கொண்ட மக்களாக ஒருபோதும் வாழ்வோம். சிலுவை சுற்ற பார், சிலுவை என்னதான் கோவில மேலே வச்சுக்காங்களா வென்று பண்ணாக்கா நம்முடைய பீடத்தின் மேலே இருக்கிறார். சிலுவை மேலே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களும் மேலாக எண்ணங்களாக, உயர்ந்த எண்ணங்களாக, குறுகிய மனம் கொண்ட மக்களாக நாம் ஒருபோதும் வாழ்வோம். அப்படி குறுகிய மனம் கொண்ட மக்களாக வாழ்வோம் என்றால் நாம் சிலுவையிலிருந்து இன்னும் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அதான் இயேசு சிலுவையில பல மொழிகளை பேசியிருக்கார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான பிரிமானவர் இயேசு சிலுவையிலிருந்து சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான பாடம். அவர் இறப்பது முன்பாக, தந்தையே இவர்களை மன்னியும், இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் இவர் செய்கின்றார். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு, நம்முடைய சமுதாய வாழ்வுக்கு நான் இன்று இந்த புனித வெள்ளி இந்த ஆண்டிலே நான் தருவது பலரை மன்னிக்க முடியாத வாழ்க்கை. இன்றைக்கு சிறு பாதைகள் வெயிலே செய்திருக்கலாம், அழுது இருக்கலாம், குழம்பு இருக்கலாம். ஆனால் வீட்டில் சென்று உங்களால் அமைதியாக இருக்க முடிகிறதா? உங்களால் உங்கள் மனைவியோ பிள்ளைகளையோ கணவனையோ அல்லது பக்கத்தில் விட மன்னிக்க முடிகிறதா? சிலுவின் பொருள் என்ன? சிலுவின் பயன் என்ன? கஷ்டம். ஆலயத்திலிருந்து சிலுவையை வணங்கிவிட்டு, சிலுவை பாதையை செய்துவிட்டு நம்மால் தெய்வமான பிள்ளைகளாக, பக்திலிருந்து பிள்ளைகளாக, ஆனால் கடவுள் என்பது அவர் சிலுவையில் செய்ய அதே செய். குறுகிய மனம், ஒரு விசாலமான ஒரு பார்வை, பிறரை மன்னிக்கூடிய பார்வை, மன பக்குவம் நமக்கு வருகிறார். நாம் ஆலயத்தில் மட்டும் சிலுவையை கடைபிடிக்கின்ற, வணங்குகின்ற, ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக மாறி கொண்டிருக்கிறோம். நமக்கு அன்றாட வாழ்வில் வந்த கஷ்டங்கள், சிலுவைகள், கஷ்டங்களை நமது இல்லத்தில் நம்மால் மன்னித்து வாழ முடிகிறதா? இந்த சிலுவை சொல்லும் இந்த ஆண்டுக்கு முதல் பாடம் என் வாழ்க்கைக்கு முதல் வாழ்க்கைக்கு இருக்கிற ஆசை. இரண்டாவது அன்பு நம்பிக்கையுடைய உடல். இன்றைய காலத்தில் நாம் எல்லாரும் எதிர்பார்ப்பது உடனடி தீர்வு. எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்கிறது. அதுதான் எது கிடைக்க வேண்டாம். நம்ம அழுகின்றோம், தவிக்கின்றோம், பிறகு குற்றத்தை சொல்கின்றோம், பாஸ்போர்ட் கழிச்சு. ஆனால் இயேசுவின் சிலுவை பாடம் நினைப்பார்கள். ஒவ்வொரு நிகழ்வாக வாசிப்பட்ட அந்த பாடுடைய நற்செய்தி இயேசு எவ்வாறு அந்த சிலுவை பாதையை சுமந்து அது தீர்ப்பிடப்படுகிறார், வஞ்சிக்கப்படுகிறார், பிறகு சிலுவை அறையப்படுகிறார், சிலுவையை தொங்கு வேதனைப்படுகிறார். முதல் வாசகம் சிறப்பாக நமக்கு எடுத்து நம் பார்ப்பதற்காக அவர் மாயப்பட்டார் என்று சொல்வது போல எல்லாத்தையும் கடைசியாக அவர் மீட்பை நமக்கு பெற்றிருக்கிறார். இந்த காலத்தில் துன்பம் இல்லாமல், யாருடைய இடையெழுப்பு இல்லாமல், எதிர்ச்சி இல்லாமல் நாம் எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்கும் உழைத்து மனம் இல்லாமல் வாழ்கிற காலம். ஒரு வேலை சொன்னால் கோச் பண்ணி ஒரு நாள் பாஸ் பண்ணுற மக்களாக பாட்டி ஒரு பையன் அப்பா போயிருந்தார். அது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு நாள் அது நான் டிகிரி கஷ்டப்படாமல், எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் நாம் பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும். வேலை செய்யாமல் சம்பாதிக்கிற ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா? இதை பார்க்கணும். பிரியமான நாளை யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில்
இந்த துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு அல்லது உடனடி தீர்வு, எனக்கு எல்லாமே எப்போதும் நல்லது மட்டும்தான் நிகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் சொல்ல பல சிலுவைகள் தந்து கடவுள் நமக்கு ஞானத்தை தரும். இந்த சிலுவை கற்றுக்கொள்ளும். இந்த சிலுவையின்றி கிறிஸ்துவம் இல்லை. இந்த சிலுவையின்றி நமக்கு ஞானமும் கிடையாது, அனுபவம் கிடையாது. எனவே தந்தற்கு நாங்கள் வாழ முற்படும். இந்த 4 வழிபாட்டு மையமாக இந்த சிலுவை நமக்கு கடவுளின் வல்லமையாக இருக்கும். இந்த 4 மையமாக இருக்கின்ற இந்த சிலுவை நம்முடைய வாழ்வுடைய ஆற்றலாக இருக்கும். அப்போது நாம் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிகழ்ச்சி போதும் நாம் வரைந்து கொள்கின்ற இந்த தந்தை மக்கள் தூயாவுடைய மகிமை வல்லமை நமக்கு உண்மையாக எப்பொழுதும் நாம் அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து வாழ்கிறோம். அதன் உண்மையான பொருளை ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டிலும் நாம் கிறிஸ்துவாக இருக்கின்றோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றோம், கிறிஸ்துக்களுக்கு அறிவிக்கின்றோம் என்ற மன உறுதியோடு மன தெளிவோடு நாம் வாழ்கின்ற போது இன்று நாம் கொண்டாடுகிற இந்த வீட்டுடைய வழிபாடு, இன்று நாம் இந்த சிலுவையை ஆராதிக்கின்ற உண்மையான ஆராதனை இறைவனுக்கு மட்டுமல்ல, ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை பொழிகின்ற திருச்சிலுவையாக மாறும். இறைவன் நம்மை திருச்சிலுவையாக ஆசீர்வதிப்பாராக, சிலுவை தந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக. ஆமென். பொதுமக்களாக அன்புக்குரிய இறை மக்களே, திருவிழிப்புக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு பெரிய சனி, பாஸ்கா திருவிழிப்பு என்றார். மன்றாட்டுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு, நான் பெரிய வெள்ளி ஆகும். இயேசு என்றும் இறை தந்தையினிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துக்களுக்காக மன்றாட அவை அழைக்கின்றது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுபட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறைமக்கள் ஆமென் என பதில் சொல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருவிழாவிற்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியாக வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாற்றி கொடுத்து நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. எங்கள் முன்னே இல்லாமல் இறைவன் கிறிஸ்துவின் மாட்சியை மக்களை வெளிப்படுத்தி உம்முடைய இனத்தின் செயல்களை நீ பாதுகாப்பதால் உலகில் பரவுவதை உறுதியான நம்பிக்கையுடன் பெற துணித்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸ்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவன் ஆண்டவர் மாணவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி பாதுகாப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளர்த்தர செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. உமது திட்டப்படி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் வளர்ப்படும் கிறிஸ்து மக்களாகி எங்கள் விடத்தில் கரையொழுப்புடன் கண்ணோக்கியும் திரு தந்தையின் தலைமைக்கு நாங்கள் நம்பிக்கை வளரும்படி அவரை படைவுடன் காத்தருவீராக. எங்கள்
நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக, நம் அறிவார்ந்த தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்காக, திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப்பட்டு ஆளப்படுகின்ற உம்முடைய திரு பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்ய வேண்டுதலை கேட்கிறோம். அதனால் எல்லா நேரமும் அருள்பொழியால் உமக்கு உண்மையுடன் கூடியும் துதிப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவ புதுமுக இறைவனுக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமொழியினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. புதிய மக்களை சேர்த்து புறவையில் மரபரம் செய்கின்றேன். கிறிஸ்துவ புதுநிலம் நம்பிக்கை மறுபலம் செய்யணும். அதனால் அவர்கள் திருமணத்து தண்ணீரால் படைத்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உடைய மக்களை திருப்பொழுது சேர்த்துக் கொண்டால் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்க்க காத்திருக்க வேண்டும் என மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவா, சுதந்திரங்களை கொண்டு சேர்ப்பவரும் ஒருங்கிணைப்புகளை பேணி காப்பவரும் நீரே. திருமகளின் தந்தையை கடைகளுடன் கண்ணோக்கியதும் இவ்வாறு ஒரே திருமணத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையாக இணைத்து அன்பின் விளைவால் ஒன்று சேர்க்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் ஆண்டவராகிய இறைவன் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்துள்ள வேண்டும் என மன்றாடுவோமாக. அவர்களுக்கும் அவர் தம் வழிவர்களுக்கும் நீ வாக்குறுதி வழங்கியுள்ளே. அதை நான் முதன்முறையாக தெரிந்து கொண்டேன். மக்கள் உமது நீ நிறைவேற்றிக் கொள்ள உமது திருவின் வேண்டுதலை பரிமாறி செவி சாட்சியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. திருமுல்லை எல்லாம் இறைவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உன் திருமண் நேர்மையான இணைத்தோடு நடந்து உண்மையை கண்டறிவதாக நாங்கள் ஒருவர் மக்கள் எப்போதும் கொள்வதாலும் உமது மறைவுண்மையை மேன்மேலும் தந்து கொண்டு ஆர்வம் கொள்வதாலும் உமது நன்மை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சியாக செய்வீராக. இல்லாதவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம்.
அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவா, மனிதர் அனைவரும் இப்போது உண்மை விரும்பி தேடவும் உண்மை கண்டடைவதாக அவர்களை படைத்தி அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லா வித தீங்கு விளைவிக்கும் இடைவெளிக்கும் நடுவிலும் அவர்கள் அனைவரும் பரிவிலக்கத்தின் அறிவுரைகளையும் உண்மை நம்புவோராக நற்செயலின் சான்றுகளும் கண்டுணர்வதாக இவ்வாறு உண்மையை தங்களின் ஒரே மெய்யான கடவுளிடம் மக்களின் தந்தைகளும் மதிப்புடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் நமது திருவுள்ளப்படி உண்மையாக அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. மனிதரின் இதயங்களும் அவரின் உரிமைகளும் உமது கையில் உள்ளன. உலகிலும் மக்களின் பலமான பாடும் அமைதி உறுதிப்பாடும் சமய உறுதியும் உமது பணியால் நிறைவேறுமாறு எங்களை ஆண்டவரை தலைவருடன் கண்ணோக்குகிறாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும் பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும் சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தவிர்க்கப்படவும் வழிபோக்க பாதுகாப்பு பெறவும் பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும் நோயுற்றோர் நலம் பெறவும் இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. உயிரோருக்கு ஆதலும் வருந்துவோருக்கு திடம் நீரே. எத்தனை துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி போய் அவை கூறி வேண்டுதல் உம் திறமும் வருவதாக. அதனால் தங்கள் தேவைகளை இறக்கத்துடன் துணைவது கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சிலுவை ஆராதனை. திருச்சிலுவை ஆராதனை தொடங்கும் முன் அன்று விளக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனிதகுலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்றுத் தருகிறார். தடைகளாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையில் குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். மரணியோ இனியே
இது செய்கிற பொழுது சமூகத்தை வைத்து பொறுமையாக வந்து நீங்கள் இது செய்யுங்கள். இங்கு எடுக்கப்படுகின்ற சிறப்பு காலத்தியானது வீடுகளில் மதித்தபடி புண்ணிய பூமி பராமரிப்பதற்காக எருசலேம் தேவாலயத்தை பராமரிப்பதற்காக அணிவிக்கப்படுகிறது. உங்களுடைய காணிக்கைகளை மனதறிவோடு ஆண்டவருக்காக செலுத்துங்கள்.
இன்றைய திரு வழிபாட்டின் மூன்றாவது பகுதியாகிய திருவிருந்து இப்பொழுது தொடங்குகிறது. இயேசு சிலுவை மரத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். உயிர்ப்பு சான்று பகர நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். இப்போது பீடத்தில் துணிகள் விரிக்கப்படும். நற்கருணை பீடத்திற்கு கொண்டு வரப்படும். பயிற்சிக்கு நாம் வழங்கி சொல்வோம். வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் நடந்தார்கள். உமது இறக்கத்தினுடைய பாவத்தின் எப்போதும் பெற்று யாதொரு காலத்தினரை நாம் அமைப்போமாக. நாங்கள் நோக்கும் பேருந்ததுக்காகவும் எமைக்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் எங்களை இன்புக்கு தண்டனைக்குள்ளாக்காமல் ஒரு பரிவீரத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலவழிக்கும் மருந்தாக இருக்கலாம். இதோ இறைவனின் செல்வதை, இதோ உலகின் பாவனையை போக்குவோம். சிலுவையில் இருந்து நமக்கு நாணயத்தை தருகிறார். சிலுவையில் இருந்து நமக்கு வல்லமையும் கடவுளையும் ஆற்றலையும் தரக்கூடிய ஆண்டவர்கள் இவர்களிருந்து அடைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லோரும் பேர் பெற்றவர்களே. கிறிஸ்துவின் திருவுருவத்தை காணப்படுகிறார். ஜெபம் செய்து தானம் செய்து புனித வாரத்தில் நாம் நுழைந்து கடைசி 3 நாட்கள் 3 நாட்கள் ஆகின்ற ஆண்டுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை கொண்டாடுகிற வேலையில் நேற்று நாம் ஆண்டுடைய ராகம் திருவிழாவை கொண்டாடி இரவெல்லாம் ஆராதனை செய்து காலையிலே நாம் ஆண்டுடைய கல்வாரி பாதையை திருச்சிலுவை பாதையினால் நமது ஜபமாலை அங்கிருந்து மிகுந்து ஆரம்பித்து நமது ஊரின் பலனை தொடர்ந்து சென்று நாம் நிறைவு செய்து நாள் முழுவதும் ஜெபித்து இதோ மாலை வேலையிலே நம் ஆண்டுடைய திருப்பாடல்களையும் திருச்சிலுவை ஆராதனையும் முத்தம் செய்யும் சடங்கு நடைபெற
சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்து எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்லியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இறப்பு நாளிலே, அதாவது இறைமகன் இயேசுவுடைய நிகழ்வு நாளிலே, தவத்திரத்தின் 2ஆம் நாளாகி இவராகிய கடவுள் மகனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை போன்று உலகிலே ஒரு மனிதனாக வாழும் பாவம் தவிர நம்மை போன்று வாழும் நமக்காக பாடுபட்டு நமக்காக மதித்து இருந்த இயேசுடைய இந்த நிகழ்வை எல்லாம் நாம் நாட்களிலே நாம் தியானித்து ஜெபித்தோம். நம்முடைய வாழ்க்கையை பாடுகளோடு ஒன்றித்து நாம் மனதிற்குள்ளாக அசைத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு அவருடைய திருப்பாடல் மாலை ஆராதனை வழிநடந்து வருகை தந்திருக்கிறவர் அவரது மாசமான தந்தை மறைவாசனுடைய மறைவாழ்க்கும் பணியுடைய இயக்குநராக மிக சிறப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி கொடுத்தவர் அந்த அன்பு தந்தை பேரொரு தந்தை முனைவர்கள் ரமேஷ் அவர்கள். தந்தை அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நமது ஆயிரத்தினரோடும் இப்போது நமது மறைவாக பரிவாரோடும் இணைந்து மிக சிறப்பாக நமது மறைவாக ஏழை மக்களுக்கும் செய்தி அறிவித்துக் கொண்டு திருமண வகுப்புகளை எடுத்து தயாரித்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு மறைக்கல்விகளை ஆக்கிக் கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற தந்தைக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம். அவருக்கு நமது நன்றியும் பாராட்டு தெரிவித்து ஜபங்களுக்கு அனுபவம் நமது அனைவரும் சார்பாக நமது நீதிக்குழு தலைவர் திருவாரூர் அருள்தாஸ் அவர்கள் பொன்னாடையை அவருக்கு அணிவித்து நாம் நமது நன்றியை தெரிவிக்கிறோம். நாம் எல்லோரும் இருக்கிறதிலே அமைதியாக இருந்து கொண்டு ஜெபம் செய்யவும் எல்லா நிகழ்வும் கண்டுகளிக்க ஜெபிக்க பேருதவியாக இருந்தது நமது இந்த டிஜிட்டல் கேமரா ராஜா காணொலி நிகழ்வுகள். எனவே நம்முடைய அன்பு சகோதரர் திருவாரூர் டிஜிட்டல் ராஜா அவருடைய குடும்பத்தாருக்கு அவர்கள் செய்கிற எல்லா நல்ல நிகழ்வுகளுக்கும் எந்த விதமான செலவின்றி மனநிலையோடு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தாருக்கு நமது நன்றியும் பாராட்டுகளையும் நம்மோடு தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பான ஒரு பாடல்குழு தந்தை அறிவுறுவன் எல்லா நிலைமைகளையும் சிறப்பாக தன்னுடைய சொந்த செலவிலே எல்லாவற்றையும் வச்சுட்டு எல்லா மக்களும் மிக சிறப்பாக ஜெயிப்பதற்கு பேருதவியாக பல நாட்கள் தயாரித்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் பகுதியில் கூட நமது ஆசிரியர் சென்ட் பால்ஸ் ஹைஸ்கூல் பள்ளியிலே 12ஆவதே மிக அருமையாக அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். மிகவும் அவங்களுடைய இசையை நான் பேசிக் கொண்டிருந்தேன். எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக தயாரித்து அச்சிட்டு எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். இந்த சிவப்பாதை நாம் செய்வதற்கு எந்த விதமான இடைஞ்சல் சின்ன இடைஞ்சல் இல்லாமல் 14 சதத்தையும் அருமையாக நாயகர் கூடி அப்படின்னு இல்லாமல் அவர்களோட நிலையை அவர்கள் சிறப்பாக செய்வதற்கு பெருமையானது பாடக்குழு. எனவே பாடக்குழுவிற்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சிலவு பாதையை நடத்திய அத்தனை பெரியவர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நம்பிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதை சிறப்பு செய்த நமது போஸ்களுக்கு இலக்கங்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. மிக சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் உருவப்படுத்த நமது வேதிய போஸ் அவர்களுக்கும் நமது அருள் சகோதரிகள் மதர் முத்துனிமா அருள் சகோதரி சுசுமேரி ஆரியப்பை அவர்களுக்கும் பீடர் செல்வர்களுக்கும் சிறப்பாக எல்லாவற்றையும் மிக அருமையாக உருவப்படுத்துகிற நமது பங்கு பெரியவர்கள் சிறப்பாக பங்கு பெறவை துணைத் தலைவர் திருவாளர் கவர்மெண்ட் அவர்களுக்கும் பங்கு பெறவை செயலாளர் திருவாளர் ஐ ஜான்சன்குமார் அவர்களுக்கும் இணை செயலாளர் திருவாளர் எஸ் குண்டுசாமி அவர்களுக்கும்
பொருளாளர் எல் நாகசேகர் அவர்களுக்கும், நீதிக்குழு தலைவர் திருவாளர் பி அருள்தாஸ் அவர்களுக்கும், நிதிக்குழு தலைவர் திருவாளர் எஸ் ஆதிகர் சுபேதர் அவர்களுக்கும், கல்விக்குழு தலைவர் திருவாளர் அருள்தாஸ் ஆசிர் அவர்களுக்கும், திருவழிபாட்டு தலைவர் திருவாளர் சார்லஸ் அவர்களுக்கும், பங்கு பெறுகின்ற அத்தனை பெரியவர்களுக்கும், அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், குடும்பங்களுக்கு அத்தனை குத்துமனைக்காரர்களுக்கும் எனது மனமான நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீர்வாதம் அன்புக்குரியவர்களே, எல்லா அனைவரும் முழுமையாக பங்கெடுத்தீர்கள். இதற்கெல்லாம் மிக சிறப்பாக முத்தாக இருப்பது, உச்சம் உயிரமாக இருப்பது நாளை இரவு திருவிழிப்பு திருப்பலி. எனவே பாஸ்கா திருவிழிப்பு நிகழ்வு நாளை இரவு 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். துணை கிராம செல்லகுப்பத்திலே 6:30 மணிக்கும், அதைத் தொடர்ந்து 10 கிராமங்களுக்கும். எனவே நவதுபுரியிலே திருத்தலத்திலே 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். இதை வைத்து வருபவர் தென்போஸ்கோ காட்பாடி இல்லத்தந்தை பெரு தந்தை சுந்தர் ராஜகிலாந்து. எனவே எல்லா நிகழ்வும் இன்று போல நாளை உங்களுக்கு ஒளிபரப்படும். நீங்கள் எல்லோரும் இடத்திலே நீங்கள் மன நிறைவோடு திருப்பதில் பங்கெடுப்பீர்கள். எனவே எல்லாவற்றுக்கும் வாருங்கள். உங்களுக்கு மெழுகுதிரிகள் தயாராக என்பதோ வரவேற்கிறோம். நீங்கள் அன்றாட முறை இருக்காத மெழுகுதிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். நாளை நிகழ்வை சிறப்பிப்பவர்கள் நமது 4 குத்துமனைக்காரர்கள், திருவாளர் அந்தோனி குரூஸ் மனைக்கார், ஆயத்திற்கு மனைக்காரர், திருவாளர் பரஞ்சினக்கருடைய மனைக்காரர் ஆணையத்தார், சூசேப்பருடைய மனைக்காரர் திருவாளர் சகாயராஜ் அவர்கள், நமது தாமரை தலைவர் திருவாளர் அருள்தாஸ் அவர்கள் 4 இணைந்து நெருப்பு இங்கு தயார் செய்வது, தண்ணீர் தயார் செய்வது எல்லாவற்றையும் அவர்கள் சரி செய்வார்கள். மற்ற பொறுப்பாளர் அனைவரும் இதிலே பொறுப்போடு பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய வளாகம் முழுவதும் நாளை மாலையிலே அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு அன்பிற்கும் குறைந்து 10 நபர்கள் வந்து ஆலய முழுவதும் சுத்தம் செய்து அழகான கோலமிட்டு சிறப்பு செய்யும்படி கொலை அன்போடும் பாசத்தோடும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நேரம் வரையில் செய்து வருகிற உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் தியாகத்திற்கும் எனது மனமான நன்றி. சிறப்பாக இந்த நற்கருணை சிற்றாலை கட்டுவதற்கும், நாமே அமலோசன அனைவரை கட்டுவதற்கும், இதற்காக ஜெப உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும், பொருளுதவி கொடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும், இன்னும் கொடுக்கிற குடும்பங்களுக்கும் நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த கட்டுமான பணியில் கொண்டிருக்கின்ற நமது வில்லியம் மற்றும் குழுவிற்கும் இந்த கட்டுமான பணிகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். விரைவில் இறைவன் உங்கள் எல்லாருடைய ஜபத்தினாலும் ஆசிராலும் ஒத்துழைப்பினாலும் தியாகத்தினாலும் இந்த பணியை செவ்வனை செய்ய தொடர்ந்து நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடலினாலும் புனித இறப்பினாலும் மீட்பினாலும் எங்களை மீட்டருளி உமது இரக்கத்தால் மீட்பு செய்ய எங்களை நிலைத்திருக்க செய்தற்கும் இவ்வாறு மறைவுகள் பங்கேற்பதன் வழியாக முடிவிலா இறைவற்றுடன் வாழ்வமாக இவ்வாறாகி கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகின்றோம். பாடல்களை சிந்திக்கும் தியானிக்கும் அவர் ஆராய்ச்சி வாழ்த்துக்காக நம்முடைய பங்கு தேர்வுகளுக்கும் ஊர் பிரிவுகளுக்கும் நம்முடைய குணமான நம்பிக்கை ஆசுபுர தலைவர்களை சொல்லி ஆண்டவரே, தங்களது உயிரின் நம்பிக்கையை தம் திருமகளின் சாவை நினைவுகொண்டதும் மக்கள் மீது உமது ஆசை நிறைவாய் இறைகிற உண்மை கேட்கின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆர்வமாக புனித நம்பிக்கை என்று வளர்வதாக, நிலையான மீட்புறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தந்தையோடு யார் ஜெபித்து நம் வீட்டிற்கு செல்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.